ஆகாதா, இப்படி நடந்து போறது இவ்வளவு சூப்பரா இருக்கு. ம் சரி, நம்ம காட்டு பக்கம் போயிட்டு சும்மா ரசிச்சுட்டு வரலாம். ஆனா இந்த காட்டு பக்கமும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. நான் இந்த காட்டு பக்கம் போறவும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. எபிசோட் 2. காட்டுக்குள்ளில் தான் தனியாக நடந்து போய் கொண்டிருக்கின்றேன். யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்க. பயமா இருக்கு, என்ன பண்றதோ ஒண்ணுமே புரியலையே. சரி, நடந்து போயிட்டே இருப்போம். என்ன சவுண்ட் இது? இது ஒரு ஆரன் சவுண்ட் மாதிரி கேக்குது. எங்க இருந்து கேக்குது? ஒண்ணுமே புரியலையே. புரியல. சரி, நம்ம போவோம். எதுக்கு? சும்மா அங்க ஏதாச்சும் அலர்ட் பண்றதுக்காக ஆரன் விட்டுருப்பாங்க. நம்ம கண்டுக்காம போயிட்டே இருப்போம். சரி, நம்ம போய் கொண்டு இருப்போம். என்ன நான் ஸ்டாப்பா கேக்குது? ஒண்ணுமே புரியல. நான் ஸ்டாப்பா கேக்குது. இதே நிக்கவே மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியலையே. எங்க இருந்து கேக்குது வேற தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம போவோம். வாட் இஸ் திஸ்? யாருடைய பேக்கும் இங்க கடக்குது. மேல வேற ரத்தமா இருக்கு. யாருதான் இருக்கும்? இங்க வேற கடக்குது. இங்க சுத்தி வேற யாருமே இல்ல. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம போவோம். இந்த காடு அமைதியா இருக்கு, யாருமே இல்ல. ஆனா அப்பப்ப மர்மங்கள்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு மட்டும் தெரியுது. மனம் மேகமூற்ற வர இருக்கு. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும். காட்டில் நிறைய மர்மங்கள் நிறைந்து கொண்டு இருக்கின்றது. திடீரென ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதர் பார்க்கின்றான். பார்த்த அதிர்ச்சியாகின்றான். என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. What is this? என்னது இது? யாரோ இறந்து கிடக்குறாங்க. என்னது இது? என்னால நம்ப முடியல. என்னது இது? சேட் அப்பல என்னன்னா ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து யாரோட பேக் ரெட் கலர்ல இருந்துச்சு. இப்ப என்னடா வந்து டெட் பாடி கூட இருக்கு. என்னால நம்ப முடியல. எதுக்கு இப்படி பண்றாங்க? இது பண்றது யாரோ இருக்கும். அந்த மனிதர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கின்றது. பாருங்கள். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க வேற ஒரு டெட் பாடி வேற பாத்துட்டு, ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மாதிரியா இருக்கு. முடியலையே. யாராச்சும் காப்பாத்துங்க. முடியல. என்னது? ஐயோ, யாருடைய கார் இங்க இருக்கு? ஐயோ, ஐயோ, இந்த சைட்ல ஏதோ சவுண்ட் இருக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னது இது? பார்க்க வித்தியாசமான வித்தியாசமா இருக்கு. ஐயோ, மான்ஸ்டர் நினைக்கிறேன். ஐயோ, ஓடுறா. நம்ம தப்பிக்கணும். ஐயோ, மான்ஸ்டர் வந்து என்ன தோத்திட்டு வருது. இப்ப என்ன பண்றது தெரியல. ஓடுறேன். ஐயோ, இது ஒரு பின்னாடி தோத்திட்டு வருது. இப்ப என்ன பண்றது? ஓடுறேன். தப்பிக்க பாக்குற வரண்டா. இங்க ஒரு வண்டி இருக்கு. இந்த வண்டிக்குள்ள போய் நம்ம எஸ்கேப் ஆகலாம். உள்ள காடு தானே.
ஐயோ இது வேற இன்னும் தோக்கிட்டு வருது. ஐயோ இந்த காட்டுக்குள்ள நம்ம எங்க ஓடியா அது வேற தெரியலையே. ஐயோ அது வேற பின்னாடி நேரத்துக்கு வேற துரத்திட்டு வருது. ஐயோ கிட்டக்க வந்துச்சு, என்ன பண்றது தெரியல. ஐயோ ஓடுறா, நமக்கு உயிர் தான் முக்கியம். நம்ம இங்க வருமா உட்காந்துக்கலாம். எங்க அமைதியா இருந்துச்சுக்கோ. இது போயிடுச்சா? இப்போ போயிடுச்சு. எங்கடா தப்பிக்க பாக்குற? எங்க போனாலும் நான் பிக மாட்டேன்டா. எங்கடா இருக்க? போயிடுச்சா? போயிடுச்சு. நம்ம ஓடிடுவோம். இங்க எங்க நம்ம ஆபத்து? ஓடுறா ஓடுறா. ஐயோ என்னது இது? ஒரு மாதிரி சவுண்ட் வருது. ஐயோ என்ன கேட்க முடியல. ஐயோ காது வலிக்குது, முடியலையே. முடியல சொன்ன. ஐயோ முடியல. காது ஒரு மாதிரியா வருது, தலை சுத்துற மாதிரி வருது. ஐயோ ஐயோ நீ எங்கடா தப்பிக்க பாக்குற? நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். யார் இது? ஐயோ ஐயோ இனி விட்டுரு, இனி விட்டுரு, இனி விட்டுரு. நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா. நீ சாப்பிட்டு கடிக்காம விட மாட்டேன்டா. ஐயோ 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 இனி விட்டுரு, இனி விட்டுரு, இனி விட்டுரு. வேணாம் வேணாம், இனி விட்டுரு, நீ செய்யாத விட்டுரு. நீ நான் சாப்பிட போறேன்டா. வேணாம் வேணாம், இனி இது செய்யாத விட்டுரு, விட்டுரு. என்கிட்ட நீ வசமாக மாட்டியுள்ளாய். ஆஹா, அந்த மனுஷன் இறந்து போய்விட்டான். கனவா? ஐயோ என்ன இந்த மாதிரி கனவு வருது எனக்கு? இந்த மாதிரி கனவு வராது எனக்கு. பயமா இருக்கு. ஏதோ ஒரு தர மான்ஸ்டரு, ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. இல்லை அலாரம்ல கீழே கொண்டு கிடக்குது, ஒன்றுமே புரியல. 8 மணி ஆகுது, 8:30 மணி ஆக போகுது. ஒன்றுமே புரியலையே. அந்த மனுஷன் கனவில் வந்த ஜந்துவை பார்த்து வரைந்து கொண்டிருக்கின்றான். வரைந்து முடித்துவிட்டு அவன் யோசிக்கிறான், இதே ஜந்துவை தான் நாம் கனவில் காண்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறான். அந்த ஜந்துவின் பெயர் சைரன் ஹெட். அது மூன்றில் 2 ஆறன் இருக்கின்றன. அதுக்கு கண்ணு, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. வாய் மட்டும்தான் இருக்கின்றது. என்னது? வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னது இது? என்ன சத்தம்? வெளியே யாருமே இல்லையே. இப்பதான் சவுண்டு கேட்டுச்சு. ஒரு மாதிரி கேச்சு. வெளியே போய் பார்ப்போம். என்ன நடக்குதோ ஒன்றுமே புரியல. கனவுல வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஜந்து வேற வருது. அது நினைச்சுலாம் எனக்கு பயமா இருக்கு. மேலே யாருமே இல்லையே. சரி பாப்போம். கனவுல வந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் வேற வந்துருமோ? அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. கனவுல அதே வந்த மாதிரி ஒரு காடு இருக்கு. இது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. பிரம்மையா இல்லை உண்மையா? அந்த கனவில் வந்த மாதிரி அந்த சவுண்ட் வேற வருது. அந்த இது ஒரு ஜந்துவோட சத்தம் வேற கேட்குது. என்ன பண்றது? புரியலையே.